திருப்பத்தூர் வட்டம் ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒருக்கந்தாங்கல் கிராமத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். அங்க என்னவென்றால் மெய்க்கால் இடம் உள்ளது. அது அரசாங்கம் எடுப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்பாக ஆகிறது. நாங்கள் ஒருக்கந்தாங்கல் கிராமத்தில் 250 குடும்பத்துக்கு மேற்கொண்டு ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டு வரி, கரண்ட் பில்லு எல்லாம் உள்பட நாங்கள் வசித்து வருகிறோம். மெய்க்காலில் உள்ள இடம் ஆடு மாடு மேய்ப்பதற்காக 5000 ஆடுகள் 5000 மாடுகள் உள்ளது. நாங்கள் மெய்க்காலில் வீடு கட்டி விவசாயம் செய்து வருகிறோம். 100 ஆண்டு காலமாக விவசாயம் செய்து வருகிறோம். எங்களுக்கு இப்பொழுது 2015 வெள்ளம் பெருக்கி ஓடியதால் டேம் கட்டுவதற்காக ஒரத்தூர் கிராமத்தில் 80 ஏக்கர் இடம் பட்டா லேண்டு இருப்பவர்களுக்கு அங்கு பட்டா லேண்டு இருப்பவர்களுக்கு இடம் மாற்று இடம் தருவதாக அரசாங்கம் முடிவு செய்து மெய்க்கால் இடத்தில் எங்கள் ஊரில் உள்ள இடத்தில் தருவதாக எங்களிடம் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறார்கள். நாங்கள் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் ஆடு மாடு விவசாயம் செய்துதான், நாங்கள் கூலி வேலை செய்துதான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறது. ஏற்கனவே அதிமுக அரசால் அந்த டேம் கட்டப்பட்டது. 2015 அந்த டேம் கட்டப்பட்டது. அதிமுக ஆட்சியும் எங்களுக்கு அந்த இடத்தை எங்கள் ஊருக்கு சொந்தம் செய்து தரவில்லை. திமுக அரசும் எங்கள் ஊருக்கு சொந்தம் செய்து தரவில்லை. ஆகையால் இப்ப இருக்கும் அரசாங்கம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து வந்திருக்கிறோம். அதனால் எங்கள் ஊரில் உள்ள மெய்க்கால் இடத்துக்கு மாற்று இடமாக ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு தருகிறார்கள் அரசாங்கம். அந்த 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்க மாடு எப்படி ஓட்டின்னு போறது ஓட்டின்னு வருதுன்றதை யோசிக்கல, அதிகாரிகள் வந்து யோசிக்கல. இப்போ வந்து பட்டா இருக்கிறவங்களுக்கு பட்டா ஒருத்தூர்ல உள்ள பட்டா மாற்று சமுதாயத்தில் உள்ள பட்டா மாற்று சமுதாயத்தில் உள்ள பட்டாதாரர்களுக்கு எங்க ஊர்ல இருக்கிற புறம்போக்குல பட்டா போட்டு கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும், பட்டா இருக்கிறவங்க அரசாங்கம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு காசு நெஸ்டிட்டி எவ்வளோ கேட் பண்ணி போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். இல்ல அந்த இடமே வந்து வேற இடம் அவங்க ஊர்லயே ஒரு 80 ஏக்கர் இடம் இருக்குது, அவங்க ஊர்லயே கொடுக்கணும். எங்க ஊர்ல கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு பதில் சொல்லலாம். எங்க ஊர்ல கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நியாயம் கேட்டு சொல்லணும், பத்திரிகைகள் நியாயம் கேட்டு எங்களுக்கு சொல்லணும், நல்ல வழி காட்டணும். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம். இப்போ